Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவரையும் தைலாவரம் தோட்டம் அதில் வசிக்கின்ற நான் எப்பொழுதும் போல பாசத்தோடு அவருக்கு இது 45வது வியாழக்கிழமை. 45 காலம் நம்ம வியாழக்கிழமை வரும் கூடியிருக்கிறோம். இன்றைக்கு ஒரு விசேஷமான நாள். என்னுடைய பெரிய மகளுக்கு இன்னைக்கு 43வது திருமண நாள். 43ஆமா? இந்த ஒரு பொருள் சொன்ன மாதிரி இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். அருமையான பொருள். அந்த வகையில் இன்றைக்கு என்னுடைய பெரிய மகளுக்கு திருமண வாழ்த்துக்களை நானும் ஊடக நண்பர்கள் சேர்ந்து திருமண நாள் வாழ்த்துக்களை சொல்லுகிறோம். இன்றைக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள். என்னுடைய நீண்ட நாள் ஆசை நிறைவேறப் போகிற நாள். என்னுடைய நான் அதிகம் நேசிக்கின்ற பிள்ளைகளில் ஒரு பிள்ளை தமிழ்குமரன். தமிழ்குமரனுக்கு இன்றைக்கு இப்பொழுது உங்கள் முன்னாலே மாநில இளைஞர் சங்க தலைவராக நியமனம் செய்கிறேன். உங்களுடைய வாழ்த்துக்களோடு, அனைவருடைய வாழ்த்துக்களோடு ஒட்டுமொத்த பாட்டாளி மக்கள் கட்சி சங்கம் அனைவரும் அவருக்கு பேராதரவு தருவார்கள். ஊடக நண்பர்களாகிய நீங்களும் அவருக்கு ஆதரவு தருவீர்கள். அந்த நியமன கடிதத்தை அப்படியா இதை சரியா
ஒரு கதை சொல்ல போறேன். என்ன கதைன்னா, இவருக்கு ஏற்கனவே இந்த பொறுப்பு வழங்கப்பட்டது. இதே போன்ற நியமன கடிதம் இங்கே கொடுத்தேன். அந்த வாசப்படி தெரு வாசப்படி இங்கே இருக்குது. அது போகிறதுக்குள்ள இவர் ஃபோன் பண்ணி எனக்கு அப்பா கொடுத்துருக்காரு, நான் உங்களை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கணும், வாழ்த்துக்கள் வாங்கணும் அப்படின்னு சொன்னார். அதெல்லாம் முடியாது, நீ ராஜினாமா பண்ணிவிடு, அதை கொடுத்துரு, அதை ஏற்றுக்க முடியாது அப்படி என்று குரல் மறுபக்கத்திலிருந்து வர இந்த பிள்ளை பதறிப்போய் என்னிடம் ஓடி வந்து சொல்ல, நானும் பதறிப்போய், நீ ஒன்றும் ராஜினாமாலாம் பண்ண வேண்டாம், அதை கீழ்ச்சியும் போட வேணாம், நியமனத்தை நீ உன் வேலையை போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டேன். மாதம் 1-2 கூட 2 மாதம் ஆகிருக்குமா, 2 மாதம் மேலே ஆகுது. அது ஓடிட்டே இது நாட்கள். அந்த நேரம் பார்த்து கட்சியினுடைய பொதுக்குழு அந்த பொதுக்குழுவில் கலந்துக்கலான்ட்டு தமிழ்குமரன், அவருடைய மனைவி சத்யா எல்லாம், அவருக்கு ஒரு பெண் தெய்வம், ஒரு பையன், 4 பேரும் நாளைக்கு பொதுக்குழுனா இன்னைக்கு சாயந்தரமே வந்து பாண்டிச்சேரி ஹோட்டலில் ஒரு ரூம் எடுத்து தங்கிடுறாங்க. இப்படி தங்கியிருக்கும் வேளையிலே பொதுக்குழு கூடுகிற அன்று காலை 7-7:30 மணிக்கு நான் பல் துளைக்கிக் கொண்டிருந்தேன். அப்பொழுது ஒரு ஃபோன், தமிழ்குமரன் அந்த பொதுக்குழுவுக்கு வரக்கூடாது. இதை தமிழ்குமரன் கிட்ட எப்படி சொல்றதுன்னு மனசு கேட்கல. எப்படியோ சொல்லிட்டேன் அவர்கிட்ட. என்னுடைய மனம் நொந்து போனது. நொந்து போன மனத்தோடு அவருக்கு தகவல் தெரிவிக்க அவர் அந்த பொதுக்குழுக்கு வராமல் பாண்டிச்சேரியிலே தங்கிட்டு ஊருக்கு போயிட்டார். தமிழ்குமரன் பொதுக்குழுவுக்கு வந்து மேடையில எல்லாம் ஏற போறதில்லை, கீழே இருக்கிற வரிசையில எங்கேயோ ஒரு இடத்துல உட்கார்ந்திருப்பார். அதன் பிறகு 2 மாசம் கழிச்சு தமிழ்குமரனுக்கு நான் ஃபோன் பண்ணி அதை அந்த நியமனத்தை கொண்டு போய் கேஷு போட்டிருப்பா, நீ போய் பார்த்தியா? இல்லை பார்க்கல. கேஷு போட்டிருப்பா நியமனத்தை. கேஷு போட்டார். அதன் பிறகு அந்த பொறுப்பு, அந்த பதவி என்னுடைய 3வது பேரன் முகுந்தனுக்கு பொதுக்குழுவில் அறிவிச்சான். அப்பொழுதுதான் மைக்கு என் மேல் பாய்ந்தது.
அதையெல்லாம் ஊடகங்களாக நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இப்பொழுது அந்த பொறுப்பை உங்கள் முன்னாலே, ஊடகத்துக்கு முன்னாலே அவருக்கு இப்பொழுது வழங்கியிருக்கிறேன். அவர் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று நாம் அனைவரும் வாழ்த்துவோம். ஒரு கட்சியில் ஒரு பொறுப்பை நான் விரும்பி கொடுக்குறேன்னு சொன்னால் இவரையும் ஏற்றுக்கல, தமிழ்குமரனையும் ஏற்றுக்கல, தன் சொந்த அக்கா பையனையும் ஏற்றுக்கல. அந்த பொறுப்பு அப்படியே காலியாக இருந்தது. இப்பொழுது அந்த பொறுப்பு நிரப்பப்பட்டது. உங்கள் முன்னாலே அதை பார்த்தீங்க. இது தமிழ்குமரன் நியமனம். அவர் சிறப்பாக செயல்படுவார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை, உங்களுடைய வாழ்த்துக்களையும் ஒரு சேர நாம் அவருக்கு தெரிவிப்போம். இந்த முகநூல், ட்விட்டர் என்னமோ இப்போ நிறைய வந்திருக்கு. அக்கப்போற ஒருத்தரை பற்றி எழுதுறது, கேவலமாக எழுதுறது, கேவலத்திலையும் மிக கேவலமாக எழுதுறது. இப்போ ராமசாமின்றவன் உயிரோடு இருக்கிறான். அவன் செத்து போட்டான் மாலை 5 மணிக்கு ஃபேஸ்புக்கில் போட்டால் எப்படி இருக்கும்? Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.